தாவேக தலைவர் விஜயினுடைய பிரச்சார வாகனமானது இன்னும் சற்று நேரத்தில் பிரச்சாரம் நடத்தக்கூடிய அந்த இடத்திற்கு சென்றுவிடும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலில் தற்போது விஜயினுடைய வாகனம் எங்கே இருக்கிறது, இன்னும் எவ்வளவு நேரத்தில் அந்த இடத்திற்கு சென்றடையும், மக்கள் எந்த அளவுக்கு விஜய்க்கு வரவேற்பு தெரிவித்து வருகிறார்கள், விவரங்கள். 15 நிமிடத்தில் விஜய் தன்னுடைய உரையை தொடங்கி விடுவார். கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் விஜயினுடைய வாகனம் வந்துவிட்டது. அவர் இன்னொரு 10 அல்லது 15 நிமிடத்தில் அந்த மக்கள் கடலை நீந்தி வர வேண்டிய தேவை இருக்கிறது. நாம் திரையிலேயே பார்க்கலாம், ஏராளமான பல்லாயிரக்கணக்கான விஜயனுடைய ரசிகர்களும் தொண்டர்களும் இந்த இடத்திலே குழுமி இருக்கிறார்கள். நாம் இதுவரை பார்த்த மாவட்டங்களிலேயே அதிகமான கூட்டமாக இந்த நாமக்கல் மாவட்டத்தில் தான் பார்க்க முடிகின்றது. இதற்கு முன்பு திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், அதே போல நாகை, திருவாரூர், இது போன்ற 5 மாவட்டங்களுக்கு நாம் நேரடியாக சென்றிருந்தோம். அந்த மாவட்டங்களில் இல்லாத அளவுக்கு மிக அதிகமான கூட்டம் இந்த இடத்திலே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் திரண்டு நிற்பதை பார்க்க முடிகின்றது. இதுவரை சென்ற மாவட்டங்களிலேயே திருச்சி மாவட்டம் அதிகமான கூட்டம் இருந்தது. அதே போல நாகை மாவட்டத்தில் மிக குறைவான கூட்டம் இருந்தது. ஆனால் அந்த மாவட்டங்களை எல்லாம் தாண்டி இங்கு நாமக்கல் மாவட்டத்திலே ஏராளமான தொண்டர்கள், ரசிகர்கள் கூடியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 7 மணி நேரமாக அவர்கள் கால்வலிக்க காத்து கிடந்தார்கள். நாம் 5 மணிக்கே களத்துக்கு வந்து விட்டோம். 6 மணியிலிருந்து தொண்டர்களும் ரசிகர்களும் வர தொடங்கினார்கள். 6 மணிக்கு வர தொடங்கியவர்கள் தற்போது மணி 2 மணியை கடந்திருக்கிறது. 2:20 தற்போது நேரம். கிட்டத்தட்ட 7 மணி நேரத்தை கடந்தும் அவர்கள் கால்வலிக்க அப்படியே காத்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை இந்த இடத்தில் நேரடியாக பார்க்க முடிகின்றது. மற்ற இடங்களில் குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்கவில்லை. ஆனால் இங்க இருக்கக்கூடிய உள்ளூர் நிர்வாகிகள் வரக்கூடிய ஆயிரக்கணக்கான ரசிகர்களுக்கு பல்வேறு வாட்டர் பாட்டில்கள், அதே போல பிஸ்கட் பாக்கெட்டுகள் ஆகியவற்றை கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த நாமக்கலில் கடுமையான வெயில் வாட்டி வதைக்கக்கூடிய சூழ்நிலையில் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தங்களுடைய தலைவரை, நடிகர் விஜயை பார்க்க வேண்டும் என்பதற்காக பேரார்வம் கொண்டு அவர்கள் நிற்பதை பார்க்க முடிகின்றது. இங்கு நிற்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கானோருடைய கண்களும் விஜய் வரக்கூடிய அந்த வழியை நோக்கி மட்டுமே இருக்கிறது. இந்த வழி மீது விழி வைத்து காத்திருப்பது என்று சொல்வார்களே, அதனை நேரடியாக பார்க்கலாம். அப்படி பல்லாயிரக்கணக்கான ஜோடி கண்கள் அந்த வழியை நோக்கி விஜய் வரக்கூடிய வாகனத்தை உற்று கவனித்து அவர்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து விஜயினுடைய அந்த பாடல் ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. காலையிலிருந்து துள்ளல் இசையோடு அவர்கள் எழும்பி குதித்து அவர்கள் ஆட்டம் போடக்கூடிய காட்சியையும் அவ்வப்போது பார்க்க முடிகின்றது. வந்திருக்கக்கூடிய பெரும்பாலான ரசிகர்கள் கையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய துண்டு மப்ளரை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதனை தலைக்கு மேலெடுத்து சுழற்றியபடி தங்களுடைய உற்சாகத்தை வெளிப்படுத்துகிறார்கள். ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள் என பல வயதுக்குட்பட்டவர்களும் வந்திருக்கிறார்கள். அதில் பெரும்பாலும் குறிப்பாக 80% இளைஞர்கள் வந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. அதாவது 18 வயதிலிருந்து அல்லது 18 வயதுக்கும் கீழிருந்து 35 வயதுக்குட்பட்டவர்கள் தான் 80% மக்களாக இங்கு இருக்கின்றார்கள். அதே போல ஆண்களுக்கு நிகராக பெண்களும் பலரும் வந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. பல பேர் தங்களுடைய குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. குழந்தைகளை அழைத்து வந்து அவர்கள் தோள் மீது ஏற்றி வைத்தும் இடுப்பின் மீது வைத்துக் கொண்டும் விஜயை காட்டுவதற்காக அவர்கள் வந்து காத்து கொண்டிருக்கிறார்கள்.